குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். இந்த சாப்டரோடைய ஃபர்ஸ்ட் லெக்சர் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? எஸ். எஸ். ஸோ இந்த சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இம்பார்ட்டன்டான சாப்டர் NIOSலயே. ஸோ பிளான்ட் பிசியாலஜில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம், அதுக்கப்புறமா வந்து போட்டோசிந்தசிஸ். இப்போ அதுக்கப்புறமா வர லெசன் என்னன்னா ரெஸ்பிரேஷன் தான். இந்த ரெஸ்பிரேஷன் லெசன் வந்து இது என்ன இந்த சாப்டர் எல்லாத்தையும் கொஞ்சம் இன்டர் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நம்ம போட்டோசிந்தசிஸ்ல வந்து ஃபுட் வந்து மேக் பண்ணிட்டோம், கார்போஹைட்ரேட். இப்போ இந்த கார்போஹைட்ரேட்டை உடைச்சு ஆக்சிஜன் மேக் பண்றதுலாம் இந்த ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? இது நிறைய சைக்கிள்ஸ் இருக்கு, நிறைய ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம டீடைல்டா பார்க்கலாம். கொஞ்சம் லென்த்தியான சாப்டர் தான், பட் ஓகே. நம்ம வந்து ஸ்லோவா ஸ்டடியா வந்து இதை வந்து படிச்சுட்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் வந்து நல்ல ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் எப்பவுமே. ஓகேங்களா? ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். இதுல கொஞ்சம் கான்செப்ட் ரிலேட்டடா தான் இருக்கும். அதனால நல்லா லிசன் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, அப்புறமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் டீடைல்டா தான் சொல்லி தரப்போம். ஸோ எல்லா லிவிங் ஆர்கனிசமும் பாத்தீங்கன்னா எல்லா லிவிங் ஆர்கனிசம்னா ஒரு சின்ன செல்ல இருந்து, ஒரு சின்ன பாக்டீரியாவோட செல்ல இருந்து ஒரு பெரிய ட்ரீ வரைக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன 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 தேவைன்னா ரெண்டு மெயின் திங்ஸ் வந்து அதோடைய சர்வைவலுக்கு தேவை. இது ரெண்டு டூ மெயின் திங்ஸ் ஃபார் சர்வைவல் வந்து தேவை. அந்த டூ மெயின் திங்ஸ் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மெட்டீரியல்ஸ். இல்ல ஃபுட், அதோட ஃபுட் வந்து கண்டினியூஸா வந்து அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அதோட நியூட்ரிஷன் வந்து கண்டினியூஸா சப்ளை பண்ணணும். செகண்ட் ஒன், அந்த நியூட்ரிஷனா அந்த ஃபுட் எல்லாம் பிரேக் பண்ணி அதோடைய நியூட்ரிஷன் எடுக்கிறதுக்காக எனர்ஜி தேவைப்படுதுல, அந்த எனர்ஜியை நம்ம சப்ளை பண்ணணும். அந்த எனர்ஜியை சப்ளை பண்ணணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதோடைய பாடியை வந்து அதோடைய பாடி ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்காக, ரிப்பேர் பண்றதுக்காக என்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ அது வந்து நம்ம சப்ளை பண்ணணும். செகண்ட் ஒன்னு, நம்ம வந்து அதோடைய அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு அது வந்து என்ன தேவைப்படுதோ, என்ன ஆக்டிவிட்டி பண்ண போதோ, என்ன லைஃப் ப்ராசஸ் எல்லாம் பண்ண போதோ அதெல்லாம் வந்து பண்றதுக்காக எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி வந்து கண்டினியூஸா சப்ளை பண்ணும். மெட்டீரியல், எனர்ஜி, இந்த ரெண்டு திங்ஸ் வந்து எந்த ஆர்கனிசம் எடுத்தா கூட இந்த ரெண்டு திங்ஸ் தான் மெயின் அதோடைய சர்வைவல்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னல கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மெட்டீரியல். ஏன் இந்த கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மெட்டீரியல்லாம் அதை பில்ட் பண்றதுக்காக, அதோட பாடி ஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்றதுக்காக. ஸோ இப்போ அதோட பாடி ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஏதாவது டேமேஜ் நடந்திருக்கும்ல, அந்த டேமேஜை கூட ரிப்பேர் பண்றதுக்காக. ஸோ பில்டிங் அண்ட் ரிப்பேரிங்காக மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது. என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், மினரல்ஸ், இதெல்லாம் சேர்ந்து என்னது, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாம் சேர்ந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து மேக் பண்ணுது. ஓகேங்களா? சோ இந்த மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டேன், இது என்ன மேக் பண்ணுதுன்னு சொல்லிட்டேன். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ் இதெல்லாம் வந்து தேவைப்படுது பாடிக்கு. செகண்ட் ஒன் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வந்து என்னது, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ்ல இருந்து இதை வச்சு இதை வந்து பிரேக் டவுன் பண்ணி எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து குரோத்துக்காகவும், டிரான்ஸ்போர்ட்காகவும், ஃபுட்டு அப்புறமா வந்து ரீப்ரொடக்ஷனுக்காகவும், ரிப்பேர் பண்றதுக்காகவும், இதெல்லாம் பண்றதுக்காக எனர்ஜி தேவைப்படுது. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு திங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இங்க உங்களோட புக்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாத்திரலாம் நம்ம ஃபர்ஸ்ட். So two most important prerequisites of life are continuous. என்னதுன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங் வந்து தேவைப்படுது லைஃப்ல ஒரு ஆர்கனிசம் வந்து சர்வை பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அதோட மெட்டீரியல் வந்து கண்டினியூஸா சப்ளை பண்ணிட்டே இருக்கணும். ஏன் மெட்டீரியல்ஸ் கண்டினியூஸா சப்ளை பண்ணிட்டே இருக்கணும்? குரோத்துக்காக, அதோடைய ஓகேங்களா, குரோத்துக்காக, அப்புறமா வந்து ரிப்பேருக்காக. செகண்ட் ஒன் வந்து எனர்ஜி. எனர்ஜி எதுக்காக தேவைப்படுது? இதெல்லாம் பண்றதுக்காக. அந்த வெறும் ஃபுட் மட்டும் கிடைச்சா போதுமா? இல்ல, அந்த ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணணும், என்ன பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் நடக்கல, அதெல்லாம் லைஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டைஜஸ்ட் பண்ணுமா, அதை வந்து ரெஸ்பயர் பண்ணுமா, இல்லைன்னா வந்து அதை என்ன பண்ணுமோ, என்ன வேணாலும் ரிப்பேர் பண்ணுமா டிஷ்யூவை, இதெல்லாம் வந்து ப்ராசஸ் நடக்கிறதுக்காக எனர்ஜி தேவைப்படுதுல்ல, அந்த எனர்ஜியும் வேணும். இல்ல ஃபர்ஸ்ட் ஃபுட் வேணும், மெட்டீரியல் வேணும், அப்புறமா அந்த மெட்டீரியலை வந்து பிரேக் டவுன் பண்ணி யூஸ் பண்றதுக்காக எனர்ஜியும் வேணும். ரெண்டு திங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஆல் சிஸ்டம் ஃப்ரம் அ சிங்கிள் செல். எல்லா சிஸ்டமும் ஒரு சிங்கிள் செல்ல இருந்து இந்த மொத்த என்விரான்மெண்ட்டுக்கும் எனர்ஜி தேவைப்படுது வேலை செய்யறதுக்காக. கரெக்டா? நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி என்ன போட்டோசிந்தசிஸ் லெசன்ல என்ன பார்த்தோம்? லைட் எனர்ஜியை வந்து நம்ம கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். பிளான்ட் வந்து லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ ஒரு பிளான்ட்டுக்கு கூட என்ன தேவைப்படுது? ஃபுட்டு, லைட். இந்த பிளான்ட்டுக்கு கூட என்ன தேவைப்படுது? லைட். பிளான்ட் வந்து லைட் கெமிக்கல் எனர்ஜியா யூஸ் பண்ணுது. கரெக்டா? எனர்ஜி தேவைப்படுது. ஏன் இந்த எனர்ஜி தேவைப்படுது? நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல. என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்? போட்டோசிந்தசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கிடைச்சு நம்மளுக்கு? குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட். அதோடைய பாண்ட பிரேக் பண்றதுக்காக. ஓகே, அது பிரேக் டவுன் பண்றதுக்காக, அதை யூஸ் பண்றதுக்காக நம்மளுக்கு எனர்ஜி தேவை. சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு ஒரு ஆர்கானிசம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செல்ல இருந்து, பாக்டீரியாவோட சின்ன செல்ல இருந்து ஒரு பெரிய மரம் வரைக்கும் எல்லாத்துக்கும் என்ன தேவைன்னா ரொம்ப ரொம்ப ரெண்டு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து விஷயம் வந்து தேவைப்படுது அதோடைய லைஃப்ல. அது வாழ்றதுக்காக ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து அமைச்சுக்கிட்டே இருக்கணும். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ், ஃபுட் தேவைப்படுது. அந்த ஃபுட்டை யூஸ் பண்றதுக்காக அதோட பாடியில எனர்ஜி தேவைப்படுது. அவ்வளவுதான். அந்த ரெண்டு தான் சொல்ல வராங்களே இவ்வளவு பெரிய பாயிண்ட். ஓகே, சோ இந்த பயாலாஜிக்கல் சிஸ்டம்ல வந்து மெயின்லி எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னா, எல்லா சிஸ்டம்லயும் வந்து எல்லா ஆர்கானிசமுக்கும் எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னா சன் கிட்ட இருந்து தான் வருது. ஆனா வந்து இதுல பிளான்ட்ஸ்க்கு தான் வந்து அந்த அபிலிட்டி இருக்கு, கேப்பபிள் இருக்கு. அந்த சன்லைட்டை வந்து பிடிச்சு அதை கெமிக்கல் எனர்ஜியா மாத்துறது போட்டோசிந்தசிஸ் வழியா. இந்த ப்ராசஸ் டைம்ல என்ன நல்லா ரிலீஸ் ஆகுது நம்மளுக்கு? கார்பன் டை ஆக்சைடு. இந்த ப்ராசஸ் டைம்ல கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் எல்லாத்தையும் நம்ம கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ், ஸ்டார்ச்சா வந்து மாத்துறோம். இந்த கார்போஹைட்ரேட்டை வந்து நம்ம ஃபுட்டா சர்வ் பண்ணி பிளான்ட்ஸுக்கும் அது ஃபுட்டா இருக்குது, அனிமல்ஸ்க்கும் இந்த ஃபுட்டா இருக்குது. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. அதை வந்து நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. சன்ல வர எனர்ஜியை மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் டைரக்டா. ஃபுட்ல ஸ்டோர் ஆன எனர்ஜி நம்மளால டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து அந்த அந்த பாண்டுக்குள்ள லாக் ஆயிருக்கு. கார்போஹைட்ரேட்ல எனர்ஜி இருக்கு தெரியுமா? சொல்லுவோம்ல, எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜி லோவா இருக்கு, கொஞ்சோண்டு காப்ஸ் சாப்பிடணும், கொஞ்சோண்டு குளுக்கோஸ், அந்த வந்து குளுக்கோஸ் வந்து ஏத்தி விடுவாங்க பாருங்க. ஓகேங்களா? இது எல்லாமே என்னதுன்னா இந்த குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட், இந்த மெட்டீரியல்ஸ்க்குள்ள எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு அதோட பாண்ட்ஸ்குள்ள. C6H12O6 இதுல பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. டபுள் பாண்டோ, ட்ரிபிள் பாண்டோ, சிங்கிள் பாண்டோ, இந்த பாண்டுக்குள்ள எனர்ஜி லாக் ஆயிருக்கு. இதை நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பா வந்து பிரேக் டவுன் பண்ண பண்ண எனர்ஜி ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. அந்த ப்ராசஸ் பேர் தான் ரெஸ்பிரேஷன். புரியுதா என்ன சொன்னா? போட்டோசிந்தசிஸ் டைம்ல இந்த கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் டை ஆக்சைடு, வாட்டர் எல்லாமே வந்து லைட்டை யூஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்டா மாத்துது. இந்த கார்போஹைட்ரேட் வந்து பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் ஃபுட்டா இருக்குது. கரெக்டா? இந்த ஃபுட்டுக்குள்ள என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு. நம்மளோட செல் வந்து இந்த எனர்ஜியை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதனால இந்த எனர்ஜிய என்ன பண்றோம்? இந்த ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி 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 அதுல இருக்க எனர்ஜியை ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் டு கெட் எனர்ஜி. அவ்வளவுதான். பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் டு கெட் எனர்ஜி, அதுதான் ரெஸ்பிரேஷன். பாருங்க, however the energy in the food has to be made available. நார்மலா செல்லுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி இல்ல. எங்களை கார்போஹைட்ரேட் வந்து டைரக்டா எனர்ஜி எடுக்கிறதுக்காக. நம்ம ஃபுட் ஏன் மேக் பண்றோம்? எனர்ஜிக்காக தான். கரெக்டா? எனர்ஜிக்காக தான். எனர்ஜி எடுத்துட்டு அதுக்கு வரவுள்ள ஒரு ஆக்சிஜன் அதை ரிலீஸ் பண்ணிடும். பிரேக் டவுன் பண்ணும்போது, குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணும்போது ஃபுட், ஆக்சிஜன் எல்லாமே ரிலீஸ் ஆகும். இல்ல, அது எல்லாத்தையும் அட்மாஸ்பியருக்கு அனுப்பி விட்டுட்டு அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுல ஏடிபி, எவ்வளவு ஏடிபி வந்து ரிலீஸ் ஆகுதோ அந்த ஏடிபி அதை எடுத்துக்கும். எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்க. இப்ப நம்ம கூட ஏன் சாப்பிடுறோம் சாப்பாடு? சாப்பாடு கூட சாப்பிடாம இருக்கலாம் நம்ம. அப்பதான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்பதான் நம்மளால ஒரு வேலை செய்ய முடியும், ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒர்க் நம்மளால பண்ண முடியும். கரெக்டா? சோ எல்லாமே ஃபுட் ஏன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் ஏன் சாப்பிடுறோம் ஃபர்ஸ்ட் நல்லா வந்து புரிச்சுக்கணும். ஏன்னா ஃபுட்டுக்குள்ள எனர்ஜி மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அந்த எனர்ஜி மறைஞ்சிருக்கிற எனர்ஜியை நம்ம நல்லா பிரேக் டவுன் பண்ணி பண்ணி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி அது நம்மளோட செல் எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுதான் ரெஸ்பிரேஷன். பிளான்ட்லயும் சரி, அனிமல்ஸ்லயும் சரி, ரெஸ்பிரேஷனுக்கு இதுதான். பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் டு ரிலீஸ் எனர்ஜி டு கெட் எனர்ஜி. ஓகேங்களா? So respiration is the process by which fat இருக்கட்டும், புரோட்டீன் இருக்கட்டும், கார்போஹைட்ரேட் இருக்கட்டும், இதோடைய அதுக்குள்ள வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும்.
அந்த ஸ்டோர் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா இந்த எல்லா லிவிங் செல்லுக்கும் வந்து அவைலபிள் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகே, அப்புறமா வந்து என்னென்ன ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்காக ஆக்சிஜன் கூட தேவைப்படும். அந்த ஆக்சிஜனை வந்து எங்க இருந்து வருதுன்னா அட்மாஸ்பியர்ல இருந்து வருது. ஓகேங்களா, ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்காக ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், நான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. சோ ரெஸ்பிரேஷன் நடக்கும் போது ஆக்சிஜன் தேவைப்பட்டா அந்த ஆக்சிஜனை வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து அதை எடுத்துக்கும். பாருங்க, மெயினா ஏடிபி தான் வந்து இங்க இம்பார்ட்டன்ட். ஏடிபி தான் வந்து எனர்ஜி கரன்சி சொல்லுவாங்க. இந்த ரெஸ்பிரேஷன் பத்தி டீடைல்டா இந்த லெசன்ல வந்து நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இன்புட். சோ இப்ப நல்லா கவனிங்க, ரெஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் டாபிக்கே ரெஸ்பிரேஷன் தான். எப்படி நம்ம போட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் போட்டோசிந்தசிஸ் படிச்சோம், அதே மாதிரி ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப் வைஸ் ஆக்சிடேஷன். ஸ்டெப் வைஸ் ஆக்சிடேஷன். ஸ்டெப் வைஸ் வந்து நம்ம ஆக்சிஜன் கொடுத்து 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 ஒரு ஸ்டெப்புக்கும் ஆக்சிஜன் எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதை கொடுத்து கொடுத்து என்ன பண்ண போறோம், ஆர்கானிக் அந்த கார்போஹைட்ரேட்டையும் ஃபுட்டையும் பிரேக் பண்ண போறோம். புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியுதா? என்னது ரெஸ்பிரேஷன் ஸ்டெப் வைஸ் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இதோட இன்னொரு பேர் ஸ்டெப் வைஸ் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. எதுக்குன்னா நம்ம ஒரு ஸ்டெப்லயும் என்ன பண்ணுவோம்னா இந்த ஒரு ஸ்டெப்லயும் வந்து நம்ம ஆக்சிஜன் கொடுத்து ஆக்சிஜன் கொடுத்து அதை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும் ஏடிபியோட ஃபார்ம். புரியுதா? ரெஸ்பிரேஷன் இஸ் தி ஸ்டெப் வைஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த காம்ப்ளெக்ஸ் ஏன் இதை காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படி இல்ல காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் கொடுக்குறாங்கன்னா அது எது வேணாலும் இருக்கலாம். கரெக்டா, கார்போஹைட்ரேட்டா இருக்கலாம், அப்புறமா வந்து புரோட்டீனா இருக்கலாம், ஃபேட்டா இருக்கலாம். எது பிரேக் டவுன் பண்ணாலும் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்புறமா இதை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். என்ன ஃபார்ம்ல? ஏடிபியோட ஃபார்ம். வேரியஸ் ஏன் இந்த ஏடிபி எனர்ஜி தேவைப்படுது? மத்த ஆக்டிவிட்டிஸ்க்காக, வேரியஸ் செல்லுலார் ஆக்டிவிட்டிஸ்க்காக. ஓகேங்களா, இந்த குரோத்துக்காக இருக்கலாம், ரீப்ரொடக்ஷனுக்காக இருக்கலாம், அப்புறமா வந்து ரிப்பேருக்காக இருக்கலாம். ஏதாவது ஒரு செல் டேமேஜ் ஆச்சுன்னா, ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் தி பிளான்ட் டேமேஜ் ஆனா அங்க போய் ரிப்பேர் பண்றதுக்காக. அது நம்மளுக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் இல்ல. ரெஸ்பிரேஷன் தான் என்னது, ஆர்கானிக் மாலிக்யூல ஸ்டெப் வைஸ் ஆக்சிடைஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி நான் எனர்ஜியை ரிலீஸ் பண்றேன் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. இந்த ஏடிபி வந்து நான் நிறைய செல்லோடைய ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து கொடுக்குறேன், எனர்ஜியை கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து அதே மாதிரி சேம் ப்ராசஸ் நடக்கும். ஸ்டெப் வைஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிக்யூல், எனர்ஜி ரிலீஸ் ஆகும் ஏடிபியோட ஃபார்ம்ல. இப்போ நம்ம வந்து அதை நடக்கவோ இல்லைன்னா வந்து உள்ள இருக்கிற அந்த ப்ராசஸ் எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன் நடக்கவோ எக்ஸ்கிரீஷன் நடக்கவோ எல்லாத்துக்கும் அந்த எனர்ஜி தான் போகும். ஓகே, இந்த மாதிரி வந்து அதே மாதிரி இந்த பிளான்ட்ஸ்ல வந்துதான் செல்லுக்கு வந்து அந்த அபிலிட்டி இல்ல. அப்படியே டைரக்டா ஃபுட்டு வந்து போட்டோசிந்தசிஸ்க்கு அப்புறமா ஃபுட் மேக் பண்ணதுக்கு அப்புறமா செல்லுக்கு அந்த டைரக்டா அபிலிட்டி இல்ல எனர்ஜி எடுக்கிறதுக்கு. அதனால நம்ம பிரேக் டவுன் பண்ணி அதுக்கு கொடுக்குறோம். அதுதான் ரெஸ்பிரேஷன். ஓகே, இந்த ஏடிபி தான் வந்து எனர்ஜி கரன்சி ஆஃப் செல். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த ப்ராசஸ் டைம்ல ஆக்சிஜன் தேவைப்படும். அந்த ஆக்சிஜன் வந்து எங்க இருந்து கிடைக்கும்னா வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து கிடைக்கும். பாருங்க, it involves exchange of gases between the organism and the environment. இல்ல கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, the green as well as non-green plants obtain oxygen from the environment and return carbon dioxide and water vapor into it. ஸோ கிரீன் பிளான்ட் இருக்கட்டும், நான் கிரீன் பிளான்ட் இருக்கட்டும், இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும் போது அதுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து என்விரான்மெண்ட் கிட்ட இருந்து எடுத்துக்கும். அப்புறமா அதோட கார்பன் டை ஆக்சைடு அப்புறமா வாட்டர் வந்து அது ரிலீஸ் பண்ணிடும். ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வந்து நடக்கும். இது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா இது பிளான்ட்ஸ்ல நடக்காது, அனிமல்ஸ்ல தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். நம்ம என்ன பண்ணோம், ஆக்சிஜனை வந்து உள் வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியே விட்டுரும். கரெக்டா, இதை வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க. உங்களுக்கு இந்த புக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. நிறைய பாயிண்ட்ஸ் சொல்ல வேண்டியதுலாம் வந்து சொல்லவே முடியல. ஓகே,
ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷனோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன் ரெஸ்பிரேஷன் தேவைப்படுது? ஒண்ணும் இல்ல, ரெஸ்பிரேஷனா என்னதுன்னு நான் சொல்லிட்டேன் டெஃபினேஷன். காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிக்யூல், கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் இருக்கட்டும். இதுல வந்து ஸ்டெப் வைஸ் நான் ஆக்சிஜன் கொடுத்து கொடுத்து பிரேக் டவுன் பண்ணி, ஸ்டெப் வைஸ் ஆக்சிடைஸ் பண்ணி, பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ற இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. இந்த ஏடிபி வந்து வேரியஸ் செல்லுலார் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ்க்காக யூஸ் ஆகுது. கரெக்டா? இது இது ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்காக எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதை அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்துட்டு இந்த கார்போஹைட்ரேட்டை பிரேக் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வாட்டரா ரிலீஸ் ஆகும். இந்த ரிலீஸ் ஆன ப்ராடக்ட மறுபடியும் வந்து இந்த இந்த ரெஸ்பிரேஷன் டைம்ல வர ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் கார்போஹைட்ரேட்டை C6H12O6 பிரேக் டவுன் பண்ணும்போது வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகும். இந்த ரிலீஸ் பண்ணது அப்படியே வந்து அது ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? ரெஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா வந்து நேச்சர்லயே ஒரு பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது. கேஸோடைய பேலன்ஸ் மெயின்டைன். பிளான்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை உள்வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும் ரெஸ்பிரேஷன் டைம்ல. ஆனா போட்டோசிந்தசிஸ் டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம் மேம், நீங்க எத்தனை வாட்டி இந்த போன லெசன்ல என்ன மேம் சொல்லிருக்கீங்க? பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி தானே ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்து தானே ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ண சொல்லி. ஆனா வந்து அது போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல, இது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்ல ஆக்சிஜனை அப்படியே ஆப்போசிட் ஆகும், அப்படியே வைஸ் வர்சாவா ஆகும். ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்ல ஆக்சிஜனை வந்து டேக் இன் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். போட்டோசிந்தசிஸ் டைம்ல அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ அது ஒண்ணு வந்து பிரச்சனை இல்லை. ஒரு ப்ராசஸ்ல ஒன்னு ரிலீஸ் பண்ணும், ஒன்னு இன்டேக் பண்ணும். ரெஸ்பிரேஷன்ல ஆக்சிஜன் இன்டேக் பண்ணும், என்விரான்மெண்ட் கிட்ட இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகும், அதை வந்து வெளியில அமிச்சிடும். போட்டோசிந்தசிஸ் டைம்ல வந்து வெளியில இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். அது ப்ராப்ளம். ஸோ ரெஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா இது வந்து 2 லெவல் இருக்கு. 2 லெவல்ல வந்து அக்கர் ஆகும். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், இன்னொன்னு வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் டோட்டலா ஒரு பேர் சொல்லிட்டோம். அதுல 2 டைப்ஸ்னு இல்ல, 2 லெவல்ஸ் இருக்கு. ரெண்டுமே கண்டிப்பா நடந்துதான் தெரியணும். டைப்ஸ்ன்னு சொன்னா ஒரு பிளான்ட்ல இது நடக்கும், இன்னொரு பிளான்ட்ல இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது இல்ல, 2 ஸ்டேஜஸ் மாதிரி இது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் நடக்கும், செகண்ட் வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும். எக்ஸ்டர்னல், இப்ப நல்லா கேளுங்க எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் பத்தி. எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன்னா ஒண்ணும் இல்ல, பிரீத்திங். பிரீத்திங்னா என்னது? உள்ள ஆக்சிஜன் இது பண்ற, வெளியில வந்து ஆக்சிஜனை விட, அவ்வளவுதான். ஜஸ்ட் பிரீத் மட்டும் பண்ணி விட்டுறேன். வெறும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் மட்டும் நடக்குதா? ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குதுல. என்னது? உள்ள அட்மாஸ்பியர்ல இருந்து ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டேன், கார்பன் டை ஆக்சைட உள்ள செல்லுக்குள்ள ஃபார்ம் ஆகிற கார்பன் டை ஆக்சைட வெளியில வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இது வெறும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுல கேசஸ். இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, நார்மலா பிரீத்திங் சொல்லுவாங்க, அனிமல்ஸ்ல பிரீத்திங் சொல்லுவாங்க, பிளான்ட்ல வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு பிசிக்கல் ப்ராசஸ். பிசிக்கலா வந்து நம்ம உள்ள எடுத்துக்கிறோம், வெளில இது பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, இதுல வந்து எந்த கெமிக்கலோ எதுவுமே எனர்ஜியோ அதெல்லாம் தேவையே படல. ஜஸ்ட் உள்ள ஆக்சிஜன் எடுக்கிறோமா, வெளில வந்து கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்றோமா, அவ்வளவுதான். செகண்ட் ஒன் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். இது என்ன பண்ணும்னா, இது இங்க இருந்தா ஃபுட் பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிக்கும். ஃபுட் ஆக்சிடைஸ் பண்ணும். ஆக்சிடைஸ்னா பிரேக் டவுன் பண்ணும். ஃபுட் ஆக்சிடைஸ் பண்ணி எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? செல்குள்ள, ஒரு செல்லுக்குள்ள ஃபுட்டு, இப்போ நம்ம வந்து நார்மலா ஃபுட் எடுத்துக்கிறோம், கரெக்டா? பிளான்ட் வந்து ஃபுட் வந்து நம்ம அனிமல்ஸ், நான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்றேன். பிளான்ட் வந்து போட்டோசிந்தசிஸ் அந்த ப்ராசஸ் மூலமா ஃபுட் மேக் பண்ணி வச்சுக்குது. பிளான்ட்லயே இப்போ ஃபுட் இருக்கு. அனிமல்ஸ் வந்து வாயால அதை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணி ஃபுட் வந்து பெருசு பெருசா நம்ம சாப்பிடுவோம், கரெக்டா? ஒரு ஆப்பிள் இருக்கட்டும், ஒரு ஃபுட் இருக்கட்டும், அதை நம்ம பெருசு பெருசா சாப்பிடுறது, அதை வந்து சின்ன சின்னதா பிரேக் டவுன் பண்ணி அது வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸா மாத்தி வச்சுக்குது அனிமல்ஸும். பிளான்ட்ஸும் அதே மாதிரி கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இத பிரேக் டவுன், இதை வந்து செல்குள்ள போகும் இதெல்லாம்.
கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ் இதெல்லாம் செல்குள்ள போகும். செல்குள்ள போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா இது பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும். பிரேக் டவுனோட இன்னொரு பேர் தான் ஆக்சிடைஸ். கன்ஃபியூஸே ஆகாதீங்க. என்ன மேம் ஃபுட் ஆக்சிடைஸ், ஆர்கானிக், காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிக்யூல், ஆக்சிடைஸ் இதெல்லாம் ஒரு டேர்ம் மாதிரி தான், அவ்வளவுதான். ஓகேங்களா? பயாலாஜிக்கல் டேர்ம்ஸ். ஓகேங்களா? நீங்க எழுதுனா கூட எழுதலாம், பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் கூட எழுதலாம், நோ ப்ராப்ளம். இது ஆப்ஷன்ல வரும்போது நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். செல்லுக்குள்ள கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இதை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணி எனர்ஜியை ரிலீஸ் பண்ண வைக்கும். ஸோ இந்த பேர் தான் வந்து ரெஸ்பிரேஷன். செல்லுக்குள்ள நடக்கிறதுனால செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ். செல்குள்ள போய் பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. இது வந்து ஒரு செல்லுலார் இது வந்து ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ். ஏன் பயோகெமிக்கல் ப்ராசஸ்? ஒரு லிவிங் திங்கும் இருக்கு, ஒரு பயோனா லிவிங் திங், கெமிக்கல்னா ஒரு கெமிக்கலும் இருக்கு. இங்க என்ன லிவிங் திங்? செல்லுக்குள்ளதான் நடக்கும். அது எது கெமிக்கலா வந்து நம்ம இது பண்றோம், பிரேக் டவுன் பண்றோம்ல, அது கெமிக்கல். கெமிக்கல் ரியாக்ஷன் பண்றோம்ல, அதனால இது ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ். குளுக்கோஸ் இருக்கட்டும், ஃபேட் இருக்கட்டும், அப்புறமா வந்து புரோட்டீன் இருக்கட்டும், இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகூல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபுட்டு கூட சொல்லுவாங்க. இதை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இது ஒரு செல்குள்ள நடக்கிறதுனால இது செல்லுலார் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு என்சைம் கேட்டலைஸ் ரியாக்ஷன். அப்படின்னா ஒரு ஸ்டெப்லயும் வந்து அதுக்கு என்சைம் தேவைப்படும். ஒரு என்சைம் கேட்டலைஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்களா? இது ஒரு என்சைம் கேட்டலைஸ் ரியாக்ஷன். அப்படின்னா ஒரு ஸ்டெப்லயும் வந்து அதுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும், என்சைம் கொடுக்கணும், ரெண்டுமே தரணும். அது அப்பதான் நம்மளுடைய அந்த ரிசல்ட் கிடைக்கும். அப்பதான் அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மாலிகுலை வந்து நம்ம பிரேக் பண்ண முடியும். ஓகே, இந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்ல ஏடிபியோட ஃபார்ம்ல. இந்த எனர்ஜி வந்து லேட்டரா என்னென்ன செல்க்கு என்னென்ன தேவைப்படுதோ ஆக்டிவிட்டிஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் அதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுதா இல்லையா. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வந்து 2 டைப் இருக்கு. வேணுமா வேணாமா ஆக்சிஜன், அதுல வந்து 2 டைப் இருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும். ஏரோபிக், செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக்னா ஏர் வந்து தேவைப்படுது. ஆரோபிக்னா ஆன்னு வந்தாலே அது தேவைப்படாதுன்னு சொல்லி அர்த்தம். ஏஎன் வந்தாலே. ஸோ ஆரோபிக்னா என்னது? அதோடைய ஆப்போசிட். ஆக்சிஜன் வந்து தேவையே படாது. ரெஸ்பிரேஷன்ல செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஏரோபிக், இன்னொன்னு வந்து ஆரோபிக். ஏரோபிக், ஆரோபிக். ஏரோபிக்ல ஆக்சிஜன் தேவைப்படுது, anaerobicல ஆக்சிஜன் தேவைப்படல. ஆக்சிஜன் இஸ் நாட் யூட்டிலைஸ்ட், ஆக்சிஜன் இஸ் யூட்டிலைஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு இந்த டேர்ம்லே தெரிஞ்சிச்சு, இதுக்கு இட் நீட்ஸ் ஆக்சிஜன். ஓகே, இதுல என்ன ஆகும்னா ஃபுட் மாலிக்யூல்ஸ் இருக்குல்ல, என்னது குளுக்கோஸ், இது வந்து கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகும் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அண்ட் ரிலீசஸ் a large amount of energy which is trapped in the form of ATP. என்ன சொல்றேன்னா ஃபுட் மாலிக்யூல் இருக்குல்ல, குளுக்கோஸ் இருக்கட்டும், புரோட்டீன் இருக்கட்டும், ஃபேட் இருக்கட்டும், இதை நம்ம கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் பண்ணுவோம். நான் சொன்னல ஆக்சிடைஸ் அந்த வார்த்தை வந்தாலும் இட் மீன்ஸ் பிரேக் டவுன். ஓகே, பிரேக் டவுன் பண்ணி என்னவா மாத்தோம் நம்ம? கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறமா வந்து வாட்டரா ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்புறமா வாட்டரா வந்து நம்ம மேக் பண்ணும்போது, கன்வெர்ட் பண்ணும்போது ஆக்சிஜன் நிறைய ரிலீஸ் பண்ணும். இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து என்ன ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணணும்னா ஏடிபியோட ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணும். தேர்ட் பாயிண்ட் என்னதுன்னா, இது எங்க நடக்குதுன்னா, நம்மளுக்கே தெரியும் 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன்னு யூ கேரியாட்டிக் செல், இன்னொன்று வந்து ப்ரோ கேரியாட்டிக் செல். ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. நார்மலா பிளான்ட், அனிமல்ஸ், ஃபங்கை அதெல்லாம் வந்து யூ கேரியாட்டிக் செல்ஸ்குள்ள வரும். இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் ப்ரோ கேரியாட்டிக் செல்ஸ்குள்ள வரும். ஓகே, யூ கேரியாட்டிக் செல்ல மைட்டோகாண்ட்ரியால நடக்கும், ப்ரோ கேரியாட்டிக் செல்ல வந்து பிளாஸ்மா மெம்பரைன்ல நடக்கும். யூ கேரியாட்டிக் செல்ல வந்து மைட்டோகாண்ட்ரியால நடக்கும், இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ கேரியாட்டிக் செல்ல மைட்டோகாண்ட்ரியால நடக்கும், ப்ரோ கேரியாட்டிக் செல்ல பிளாஸ்மா மெம்பரைன் இல்லைன்னா மீசோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுல வந்து நடக்கும். யூ கேரியாட்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ப்ரோ கேரியாட்னா பாக்டீரியா. சரிங்களா? அவ்வளவுதான். ரியாக்ஷன் எழுதிடலாமா?
கொடுத்துருக்காங்களா? நீங்க பாருங்க. C6H12O6 என்னது குளுக்கோஸ். குளுக்கோஸ நான் இத ஆக்சிடைஸ் பண்றேன். ஆக்சிஜன் கொடுத்ததுக்கு அப்புறமா குளுக்கோஸ் கூட நான் என்ன கொடுக்குறேன்? ஆக்சிஜன் கொடுத்ததுக்கு அப்புறமா என்னவா மாறுது இது? கார்பன் டை ஆக்சைடு அப்புறமா வாட்டர். கொஞ்சோண்டு ஆக்சிஜன் கூட ரிலீஸ் இல்ல. சோ இங்கே கொடுத்துட்டாங்களா? So let me explain from first. Aerobic respiration குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்றதுக்காக அதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ குளுக்கோஸ் கூட ஆக்சிஜன் சேர்த்ததுக்கு அப்புறமா C6H12O6 குளுக்கோஸ் இது கூட 6 ஆக்சிஜன் மாலிக்யூல் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா என்னவா இது கன்வெர்ட் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு அப்புறமா வாட்டர் அப்புறமா வெரி 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 லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி 38 ATP. இந்த ஏடிபியை வந்து என்ன பிளான்ட்டுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ எங்கெங்கெல்லாம் செல்க்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கும். wherever it takes. ஸோ ப்ரோகேரியோட்ல வந்து இந்த ப்ராசஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து பாக்டீரியால பிளாஸ்மா மெம்பரேன் இல்லைன்னா வந்து மீசோசோம்ல நடக்கும். யூகாரியோட்டிக் செல்ல வந்து மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். அதனாலதான் மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் அஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் செல். பாருங்க, யூகாரியோட்டிக்ல வந்து சைட்டோபிளாசம் அப்புறமா மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். ப்ரோகேரியோட்டிக்ல வந்து பிளாஸ்மா மெம்பரேன்ல நடக்கும். இதுல டீடைலா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? யூகாரியோட்டிக் செல்ல வந்து மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். ப்ரோகேரியோட்டிக் செல்ல வந்து பிளாஸ்மா மெம்பரேன்ல மீசோசோம்ல நடக்கும். செகண்ட் ஒன் anaerobic ரெஸ்பிரேஷன். anaerobic ரெஸ்பிரேஷன் வந்து இது வந்து இட் டேக்ஸ் பிளேஸ் இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்காக எந்த ஆக்சிஜனும் தேவைப்படாது. ஸோ இட் டஸ் நாட் நீட் ஆக்சிஜன். இதுல அந்த குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா பிரேக் ஆகாது, இன்கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல வந்து குளுக்கோஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகும், கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆயிடும். ஆனா anaerobic ரெஸ்பிரேஷன்ல அந்த ஆர்கானிக் மாலிகூல்ஸ் இருக்குல்ல, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ், இது மூணுமே வந்து இன்கம்ப்ளீட்டா பிரேக் ஆகும். இது பாருங்க, ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட்லி broken. ஓகே, இது பிரேக் டவுன் ஆகி நம்ம பார்த்தோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல வந்து இந்த ஆர்கானிக் மாலிகூல்ஸ் கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆகி என்னவா மாறுது? கார்பன் டை ஆக்சைடு அப்புறமா வாட்டரா மாறுது. கரெக்டா? இங்க என்னவா மாறும்னா ஆல்கஹால், அதுக்கப்புறமா லாக்டிக் ஆசிட். ஆல்கஹால் அப்புறமா லாக்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்களா? என்ன ப்ராடக்டா என்ன ரிலீஸ் ஆகுது? ஆல்கஹால், அதுக்கப்புறமா லாக்டிக் ஆசிட். இந்த ஈஸ்ட்ல வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கும் போது ஆல்கஹால் ரிலீஸ் ஆகும். அனிமல்ஸ் நம்மள வந்து என்ன நடக்கும்னா லாக்டிக் ஆசிட் வந்து ரிலீஸ் ஆகும். இது நல்லா பாத்திருக்கீங்கல்ல, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஓடும் போது அப்படியே மசில்ல கிராம்ப் பிடிச்சிரும். அந்த கிராம்ப் எதனால பிடிக்குதுன்னா இந்த லாக்டிக் ஆசிட்னாலதான். அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நம்ம பாடியில நார்மலா நடக்கும். அந்த டைம்ல வந்து அதுக்கு ஆக்சிஜன் வந்து நம்ம ஓடும் போது நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் எவ்வளவு கிடைக்கணுமோ அதை விட கம்மியா கிடைக்கும். அதனால வந்து இந்த anaerobic ரெஸ்பிரேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நம்மளோட மசில் அப்படியே கிராம்ப் ஆயிடுதுங்களா? பாக்டீரியா அப்புறமா ஃபங்கைல லைக் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த anaerobic ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும். என்னது, நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ பாக்டீரியா ஃபங்கைல பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ல பாக்டீரியால நடக்கும். anaerobic ரெஸ்பிரேஷன் வந்து பாக்டீரியால நடக்கும். அதுக்கப்புறமா வந்து ஈஸ்ட்ல நடக்கும். ஒரு ஃபங்கை ஈஸ்ட் ஒரு ஃபங்கை. அப்புறமா அனிமல்ஸோடைய மசில் செல்ல மட்டும் நடக்கும். சரிங்களா? எப்போ ஆக்சிஜனோட லிமிட் வந்து கம்மி ஆயிடுச்சோ, சப்ளை கம்மி ஆயிடுச்சோ, அப்போ வந்து மசில் செல்ல மட்டும் இது நடக்கும். ஓகே, நம்ம இன்டென்ஸா எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஓடும் போது, அப்போ வந்து ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். எவ்வளோ அதோடைய என்ன சொல்ற, அதோடைய லிமிட், அதோடைய நீடுக்கு நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டோம். 10 ஆக்சிஜன் வேணும்னா நம்மளால 6 ஆக்சிஜன் தான் கொடுக்க முடியும். அப்போ ஆக்சிஜன் நல்லா கிடைக்காது நம்மளுக்கு ஓடும் போது. கார்பன் டை ஆக்சைடை செம்மையா ரிலீஸ் பண்ணுவோம் எக்ஸசைஸ் பண்ணும்போது. சரிங்களா? அப்போல்லாம் வந்து இந்த anaerobic ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து புக் பாயிண்ட்ஸ் வந்து படிச்சோம். It is important for you to know that several common process occur in both aerobic and anaerobic.
என்ன சொல்றாங்கன்னா ஏரோபிக்லயும் ஆனாரோபிக்லயும் வந்து ரெண்டுத்துலயும் சில காமன் ப்ராசஸ் கூட இருக்கு. அந்த காமன் ப்ராசஸ் என்னதுன்னா ரெண்டுத்துலயும் நம்ம வந்து ஆக்சிடேஷன் பண்றோம். ரெண்டுத்துலயும் நம்ம வந்து ஃபுட்டை பிரேக் டவுன் பண்றோம். அது ஒரு காமன் ப்ராசஸ். ஏன் அதை பிரேக் டவுன் பண்றோம்? எனர்ஜி ரிலீஸ் பண்றதுக்காக. கரெக்ட் தானே? காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டை காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் இங்க பாருங்க, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ், இதுக்கு 3 நேம் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிக்யூல்னு கூப்பிடுவாங்க, காம்ப்ளெக்ஸ் ஃபுட்னு கூப்பிடுவாங்க, ஆர்கானிக் மாலிக்யூல்னு கூப்பிடுவாங்க. இல்ல எது நான் சொன்னாலும் உங்களுக்கு எல்லா டைமும் நான் கார்போஹைட்ரேட் சொல்ல முடியாது. கரெக்டா? அந்த ஜஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபுட்னு சொன்னா கார்போஹைட்ரேட் அதோட மீனிங். ஓகே, இந்த கார்போஹைட்ரேட்டை வந்து ஆக்சிடைஸ் பண்றோம்னா என்னது? பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜி ரிலீஸ் பண்றது ஏரோபிக்லயும் நடக்கும், ஆனாரோபிக்லயும் நடக்கும். அது காமன். செகண்ட் ஒன் வந்து நம்ம ஒரு கோ என்சைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹைட்ரோஜனை கேரி பண்றதுக்காக கோ என்சைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுத்துலயும் நடக்கும். ஸோ அந்த ஃபுட் இருக்குல்ல C6H12O6, அந்த C6H12O6 இந்த ஹைட்ரோஜனை எடுக்கிறதுக்காக நம்ம வந்து கேரியர்ஸ் யூஸ் பண்ணுவோம். கோ என்சைம்ஸை கேரியர்ஸா யூஸ் பண்ணுவோம். என்னது? கோ என்சைம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்கு? டு ரிமூவ் ஹைட்ரோஜன் ஃப்ரம் தி ஃபுட். ஓகேங்களா? அதனால இது ரெண்டுத்துலயும் இது நடக்கும். ஓகே, ஸோ கோ என்சைம்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்றதுக்காக, ஹைட்ரோஜனை கேரி பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த கோ என்சைம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இது நார்மலா என்சைம் பாத்தீங்கன்னா புரோட்டீனால மேடப் இருக்கு. ஆனா இந்த கோ என்சைம் வந்து புரோட்டீனால மேடப் ஆகல. ஓகே, இதுல மோஸ்ட் காமன் இதோட கோ என்சைம்ஸோட பேர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. NAD, FAD, அப்புறமா வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க. NAD நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைடு, FAD வந்து ஃபிளாவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு. இது மறுபடியும் வந்து நார்மல் ஆயிடும். இல்ல, தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டுத்துலயும் ATP ஃபார்ம் ஆகும் கண்டிப்பா. ரெண்டுத்துலயும் ATP தான் ஃபார்ம் ஆகும். அதுதான் சொல்றேன். ஸோ நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் பார்த்தோம். ரெஸ்பிரேஷன் என்ன பார்த்தோம்? ரெஸ்பிரேஷன்ல 2 ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம். என்னது? ஒன்னு எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், இன்னொன்னு வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன். செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஏரோபிக், இன்னொன்னு ஆனாரோபிக். ஏரோபிக்கு தேவைப்படுது, ஆனாரோபிக்கு ஆக்சிஜன் தேவைப்படல. இந்த 2 ரியாக்ஷன்லயும் வந்து காமனா என்ன இருக்குன்னு பார்த்தோம். காமனா என்ன இருக்கு? நார்மலா ஃபுட்டை நம்ம இதுலயும் பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜி ரிலீஸ் பண்றோம். ஏரோபிக்லயும் நடக்கும், அது ஆனாரோபிக்லயும் நடக்கும். ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜி ரிலீஸ் பண்றது. செகண்ட் ஒன் அந்த அந்த ஃபுட்ல இருந்து அந்த ஹைட்ரஜன் எடுக்கிறதுக்காக சில கோ என்சைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுல ஏரோபிக்லயும் யூஸ் பண்ணுவோம், ஆனாரோபிக்லயும் யூஸ் பண்ணுவோம். அந்த கோ என்சைம்ஸோட பேர் என்னதுன்னா NAD, FAD. சரிங்களா? தேர்ட் ஒன் இதுலயும் ATP தான் ரிலீஸ் ஆகும். ATPக்கு பதிலா ADP ரிலீஸ் ஆகுமா? ATP மட்டும் தான் ரிலீஸ் ஆகும் ரெண்டுத்துலயும். இது 3மே காமன். ஃபுட்டு, ஹைட்ரோஜன் கேரியர்ஸ், கோ என்சைம்ஸ், அப்புறமா ATP. இது 3 தான் வந்து கேட்பாங்க. ரைட் தி காமன் ப்ராசஸ், செவரல் காமன் ப்ராசஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் anaerobic ரெஸ்பிரேஷன். இந்த 3 பாயிண்ட் கண்டிப்பா எழுதணும். இப்போ காமன் பார்த்துட்டோம், என்ன சிமிலாரிட்டி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். இல்லது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் anaerobic ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் அப்புறமா anaerobic. இந்த வேர்ட்லயே இருக்கு பாருங்க. ஏரோ அப்படின்னா ஏர், ஆரோ அப்படின்னா நோ ஏர். ஏர் தேவைப்படுது ரெஸ்பிரேஷன் பண்றதுக்காக, ஏர் தேவைப்படல ரெஸ்பிரேஷன் பண்றதுக்காக. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுதான் ஆக்சிஜன் தேவைப்படுது. இதுல வித்தவுட் ஆக்சிஜன் கூட போயிடும், பண்ணலாம். இதுல கம்ப்ளீட்டா நம்ம வந்து கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட். இதுல இன்கம்ப்ளீட் பிரேக் டவுன், ஃபுட்டை கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா ஹையர் ஆர்கானிசம் யூகேரியாட்ஸ் இது ரொம்ப காமன், பிளான்ட், அனிமல்ஸ் எல்லாம். ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷன்ல வந்து இந்த பாக்டீரியா, ஃபங்கை, அப்புறமா அனிமல்ஸ்ல வந்து மசில்ஸ்ல மட்டும் நடக்கும்.
எப்பெல்லாம் ஆக்சிஜன் வந்து குறைபாடு இருக்கும். இதோட ரியாக்ஷன் C6H12O6 கார்போஹைட்ரேட் வந்து என்னவா ரிலீஸ் ஆகுது? 6 கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் 6H2 அண்ட் 38 ATP, நிறைய ஏடிபி. இதுலயும் அதேதான். இதுல C6H12O6 வந்து பிரேக் டவுன் ஆகி ஆக்சிடைஸ் ஆகி என்னவா மாறுது? ஆல்கோஹாலா மாறுது. 2 ethyl ஆல்கோஹாலா மாறுது. பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. இப்போ 2 ஏடிபி. ஈஸ்ட்ல நடக்கும் இது. ஆல்கோஹால் வந்து ஈஸ்ட்ல தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஃபுட் பிரேக் டவுன் ஆகி ஆல்கோஹால் வந்து எதுல வந்து ரிலீஸ் ஆகும்? ஈஸ்ட்ல தான் ரிலீஸ் ஆகும். செகண்ட் ஒன் பாருங்க, லாக்டிக் ஆசிட் ரிலீஸ் ஆகும் சொல்ல மசில். அதுதான் C6H12O6 2 லாக்டிக் ஆசிட் வந்து பிரேக் டவுன் ஆகும். 2 ஏடிபி வந்து ரிலீஸ் ஆகும் மசில்ஸ்ல. இங்க பாருங்க, இதுல அதிகமான ஏடிபி, இல்ல கம்மியான ஏடிபி. இது கூட ஒரு பாயிண்டா எடுக்கலாம். இத நான் சொன்னேன்ல, யூகேரியாட்ஸ்ல மைட்டோகாண்ட்ரியால நடக்கும், ப்ரோகேரியாட்ஸ்ல மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். அதுல சைட்டோபிளாசம்ல நடக்கும், செல்ல சைட்டோபிளாசம்ல நடக்கும், இதுல சைட்டோபிளாசம்ல நடக்கும். ஓகே, கோஎன்சைம் பத்தி இங்க மறுபடியும் பேசிருக்காங்க. இந்த ஃபுட்ல இருந்து C6H12O6 வந்து அந்த ஹைட்ரஜன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக, இல்லைன்னா வந்து ரிமூவ் பண்றதுக்காக, ரிமூவ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக கோஎன்சைம்ஸ் யூஸ் ஆகும். இந்த கோஎன்சைம் பாத்தீங்கன்னா நான் புரோட்டீன். நார்மலா என்சைம்ஸ் வந்து புரோட்டீனால மேட் ஆயிருக்கு. கோஎன்சைம் நான் புரோட்டீனால மேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இன்டெக்ஸ் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how do plant and other organism obtain energy for various activities such as growth? எங்கிருந்து எனர்ஜி கிடைக்குது பிளான்ட்டுக்கும்? எப்படி கிடைக்குது? மரியம், மேம் எஸ் மரியம். பிளான்ட்டுக்கும் சோலார் அதர் எனர்ஜி, எங்க இருந்து எனர்ஜி கிடைக்குது? பிளான்ட்ஸ்க்கு சோலார் எனர்ஜி இருக்கு மேம். அதர் ஆர்கன்ஸ்க்கு ஆக்சிஜன். So second one, name the energy rich molecule formed during respiration. ரெஸ்பிரேஷன் டைம்ல என்ன எனர்ஜி ரிச் மாலிக்யூல் ரிலீஸ் ஆகும்? மேம் ஏடிபி. வெரி குட். தேர்ட் ஒன், ஏரோபிக்கும் ஆன்ஏரோபிக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் சொல்றாங்க. என்ன ரெண்டு கீ டிஃபரன்ஸ் ஏரோபிக் அப்புறமா ஆன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்? மேம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நீட்ஸ் ஆக்சிஜன். அனேரோபிக் நாட் நீட் ஆக்சிஜன். டஸ் நாட் நீட் ஆக்சிஜன். இன்னொரு டிஃபரன்ஸ், ரெண்டு டிஃபரன்ஸ் சொல்லுங்க. இதுல கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆகும், அதுல இன்கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆகும். இல்ல அதிகமான ஏடிபி ரிலீஸ் ஆகும், இல்ல கம்மியான ஏடிபி ரிலீஸ் ஆகும். இத்தனை இருக்கே. ஓகே, வெறும் நல்ல ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் எழுதுறோம் ஓகேங்களா எக்ஸாம்ல. இப்போ கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். பிளான்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் என்னது? ஜஸ்ட் வந்து அட்மாஸ்பியர்ல ரெஸ்பிரேஷன் டைம்ல தேவைப்படுற ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து உள்ள எடுத்துக்கிட்டு நம்ம டேக் இன் பண்ணிட்டு நம்மளுக்கு வர அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வர கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதுல, அந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு வந்து அப்படியே பேக் கொடுக்கறது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இல்ல, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுல, இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. பிளான்ட்ல பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியரோடைய ஏர் வந்து உள்ள மூவ் ஆகும், ஆக்சிஜன் உள்ள மூவ் ஆகும். அப்புறமா வந்து நார்மலா சிம்பிள் டிஃபியூஷன் மூலமா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில போயிடும். அதோட பாடியோட சர்ஃபேஸ்ல இருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிடும் ஓகேங்களா. இல்லைன்னா ஸ்டொமேட்டால இருந்து நார்மலா பிளான்ட்ல வந்து பாடி சர்ஃபேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகலாம், ஸ்டொமேட்டால இருந்து ரிலீஸ் ஆகலாம், லீஃப்ல இருக்க ஸ்டொமேட்டால இருந்து. ஓகே, ஸ்டெம், ரூட், ஃப்ரூட், சீட்ஸ் எல்லாம் அதோட சர்ஃபேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிடும் அந்த கார்பன் டை ஆக்சைடு.
அது சிம்பிள் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. சிம்பிள் டிஃப்யூஷன்னா எங்க அதிகமா இருக்கோ கம்மியா இருக்கிற இடத்துக்கு அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். என்ன சொல்ல வரேன் இதுலனா, இப்போ பிளான்ட்டுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்குல்ல, அட்மாஸ்பியர்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கு. ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, இந்த ரிலீஸ் ஆகுறது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது நார்மலா ஸ்டெம், ரூட், ஃப்ரூட், சீட்ஸ் எல்லாம் அதோட பாடி சர்ஃபேஸ் வந்து அப்படியே ரிலீஸ் ஆயிடும். ட்ரீயோடைய பார்க் இருக்குல்ல, ரொம்ப அப்படியே காஞ்சு போயிருக்கோம்ல, அங்க லென்டிகல்ஸ்னு ஒரு ஓப்பனிங் இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம்ல, ஷூட் சிஸ்டம்ல படிச்சிருக்கோம். இந்த ஷூட் சிஸ்டம்ல படிச்சிருக்கோம் கரெக்டா, ஹார்ட்வுட் சாப்வுட்ல. அதுல லென்டிகல்ஸ் சின்ன சின்ன ஓப்பனிங் இருக்கும் ட்ரீயோடைய அந்த பார்க்ல, அங்க இருந்து ரிலீஸ் ஆகும். அப்புறமா வந்து லீஃப்ல பாத்தீங்கன்னா ஸ்டொமேட்டால இருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு பார்ட்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து ரிலீஸ் ஆகும். ஸ்டெம், ரூட், ஃப்ரூட்ஸ், அப்புறமா சீட்ல இருந்து பாடி சர்ஃபேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிடும். ட்ரீயோடைய பார்க்ல இருந்து லென்டிக்கல் இருக்கும், அந்த லென்டிக்கல்ல இருந்து ரிலீஸ் ஆகும். லீஃப்ல ஸ்டொமேட்டால இருந்து ரிலீஸ் ஆகும். நார்மலா எங்க கிரீன் கலர் பிளான்ட்ஸ்ல ஸ்டொமேட்டா இருக்கும். அது மட்டும் டிபெண்ட் ஆயிருந்தா முடியுமா? இல்லவே இல்லை. ஸோ லென்டிகல்ஸ் பத்தி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. லென்டிகல்ஸ்ல ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி செல்னு ஒன்று இருக்கும். எபிடர்மிஸ், பெல்லம், பெல்லோஜன், பெல்லோடம். நார்மலா பார்த்தது தான் இதெல்லாம். இப்போ இந்த பிளான்ட்டுக்கு இந்த டிஃப்யூஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் டிஃப்யூஷனை நான் சும்மா சொல்லிட்டேன். ஆனா இந்த ப்ராசஸ் இதுல ஒரு ஸ்டெப்பும் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். பிளான்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கனும் இல்லை. லங்ஸ், நம்ம ஹியூமன்ஸ்ல இருக்கிற மாதிரி லங்ஸ், ட்ரேக்கியா, பிளட் கேபிலரிஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. எதுக்குன்னா இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஆக்டிவ் மூவ்மெண்ட் இல்ல, ஒரே இடத்துல தான் இருக்கு, அப்படியே செசைலா இருக்கு. கரெக்டா, அப்படியே பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகல. அதுக்கு வந்து அவ்வளவு வந்து எனர்ஜி தேவைப்படாது அனிமல்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா, அந்த பிளான்ட்ல இருந்து அதுல இருக்கிற சர்ஃபேஸ் இருக்குல்ல, அங்கதான் வந்து அந்த ஆக்சிஜன் வந்து அதை டிஃப்யூஸ் பண்ணி. சோ நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கிளாஸ் வந்து நம்ம கொஞ்சம் இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதும். ஸோ நாளைக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன்ல இருக்கிற அந்த பார்ட் 2 படிச்சுட்டு செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு வந்து டீடைல்டா போகணும். ஓகே, தேங்க்யூ. Thank you.